கருதுகிறோம். இந்த சத்திரத்துக்கு நீங்கள் வரும்போது எல்லோரும் வந்து சுத்தபத்தமாக வரணும். அதாவது இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த சத்திரம் தர்ம சத்திரம் வந்து இந்து சத்திரம். இது வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தங்கலாம், சாப்பாடு இருக்குது, நீங்கள் வந்து வசதியாக குளிக்கலாம் போகலாம். ஆனால் இங்கே வரும்போது உள்ளே வந்து செருப்பு வந்து நீங்கள் பாதுகாப்பாக வெளியே விடணும். அப்போ தான் வந்து வரவங்க கூட ஒரு டீசெண்டான இடமா இது. இது நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி, நம்ம ஒரு அருமையான இடம் இது. இந்த மாதிரி இடம் நமக்கு கடவுள் கொடுக்குறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வரவங்கெல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டு எல்லாம் வரும்போது பயப்படுறாங்க. இதை உள்ளே வந்தோடனே அங்கங்கே கச்சா முச்சா இந்த மாதிரி பேப்பரு குப்பைங்க எல்லாம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரவங்க. இது கோயில் மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம ஆசிரமம் மாதிரி வச்சு நம்ம கோயில் மாதிரி நடத்துகிறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்தால் நிம்மதியாக வந்து தங்கி தூங்கி எழுந்து போகலாம், குளிக்கலாம், சாமி போய் தரிசனம் பண்ணலாம், காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே எல்லாம் நம்ம எல்லா கோயிலும் இங்கே இருக்குது. நீங்கள் தைரியமாக வந்து கோயிலில் வந்து நீங்கள் தங்குற மாதிரி, அங்கே எப்படி சுத்தபத்தமாக இருக்கிறோமோ இங்கே வந்து ஒரு பூஜை மாதிரி நம்ம நடத்தி ஒரு ஆசிரமன்றது அப்படியே வந்தால் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க. இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீங்க. இந்த தர்மாசிரமன்றது வந்து இங்கே வந்து எல்லாம் ஃப்ரீ, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் எல்லாமே சேஃப்டியாக போகலாம். இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அண்ணாமலை உங்களுக்கு கொடுத்தது வரம் இது. நான் திருவண்ணாமலை சுவாமி நான் பேசுகிறேன். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை கரோகரம்.